நேர்களே, இது சத்தியம் சாத்தியமே. நாம் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான பல்வேறு 2 பாதிரியார்களும் 2 மதபோதர்களுடன் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய மற்றொரு வழக்கறிஞரும் நம்முடன் வந்திருக்கிறார். சார், நம்ம பேசியிருந்தோம் இல்லையா, ஒரு வழக்கறிஞர் தன் மீது ஒரு புகார் கூறப்பட்டதுன்னா அதோடைய நம்பகத்தன்மையை ஆராய்ந்த பிறகுதான் ஒரு நோட்டீஸ் அனுப்புவார். நோட்டீஸ் அனுப்புனா உடனே வரவும் போறோம்னு அனுப்ப முடியாது. அதுல என்ன கருத்து இருக்குதோ அது எல்லாத்தையும் முழுக்க கேட்டுட்டு அதை அனுப்ப முடியுமா இந்த தீர்மானத்துக்கு தான் அட்வொகேட் நோட்டீஸ் அனுப்ப முடியும். யாரோ ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள அட்வொகேட் நோட்டீஸ் பண்ண முடியாது. அதுக்கான சிலதெல்லாம் இருக்கு. அதனால ஒரு வழக்கறிஞர் அறிவிக்க அனுப்புறாங்கன்னா அப்ப அதற்கான உள்வாங்கல் இருக்கும். அப்ப அந்த வழக்கறிஞருக்கு அதன் மீதான ஒரு இது ஏற்பட்டு இது மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் என்கின்ற போதுதான் வழக்கறிஞர் நோட்டீஸே அறிவிக்க முடியும். அந்த வகையில சொல்றீங்க உங்களுக்கு அப்படி ஒரு நோட்டீஸே சர்வ் பண்ணப்படலாம். ஆமா, எனக்கு அப்படி ஒரு நோட்டீஸ் வரவில்லை. எனக்கு வந்த நோட்டீஸ் வேறு ஒரு இடத்துல இருந்து வந்தது. என்னுடைய உறவினர் அதோட அதில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டு என்ன? அதுல கூறப்பட்ட குற்றச்சாட்டு இந்த ஊழியத்தை, அதாவது ஆரம்பத்துல நான் அந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருந்த பொழுது அதுல இருந்த அந்த சொத்து, ப்ராப்பர்ட்டி, இடம் இதெல்லாம் உனக்கு பிறகு அது யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், இது ஒரு ட்ரஸ்டா இருந்ததுனால அப்போ இது யாருக்கும் கொடுக்க முடியாது. அந்த ட்ரஸ்ட் அதுக்கு அடுத்து யார் அந்த ஊழியத்தை அதே தரிசனத்தோடு நடத்துகிறார்களோ அவர்களால் தான் அதை எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் உன்னுடைய நெருங்கிய இந்த நிகழ்ச்சியோட தொடக்கத்துல நீங்க என்ன சொன்னீங்க, உண்மையில நான் கூட உண்மையா இருக்கு நம்பிட்டேன். இப்ப சொல்றீங்க அதுக்கு நிறைய சொத்து இருக்கு. தொடக்கத்துல நீங்க சொல்லும் போது இது நான் எல்லா சொத்துக்களையும் என்னோட உறவினர்களுக்கு எழுதி கொடுத்துட்டேன், நான் எந்த அளவுக்குமான எனக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, அந்த ட்ரஸ்ட்ல சொத்து இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. நிலைப்பாடுகளை நீங்க எடுக்கிற மாதிரி ட்ரஸ்ட் இருந்ததுன்னு சொன்னேன். ட்ரஸ்ட் இருந்தது. ட்ரஸ்ட் என்பது என்னுடைய சொத்து அல்ல. அது எல்லாருடைய, அது ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, ஒரு மினிஸ்ட்ரிக்குள்ள சொத்து. அந்த ட்ரஸ்ட்ல ஆமா, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார். ட்ரஸ்ட் மீன்ஸ் ஒரு 7 பேர் அல்லது யாராவது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இருப்பார்கள். அது இவரை சார்ந்து இருக்கிறார்களா அல்லது சாராமல் பொதுவாக இருக்கா என்பதுதான் கேள்வி. அதுல பொதுவாக இவரை சார்ந்து இருந்தால் அது பேர் சுயநலம். அப்ப இவருக்கானதாயிடும். சொத்து என்பது இவருக்கானதாயிடும். சொந்தக்கார பந்தக்காரர் கொடுத்தால இவரை சார்ந்துதான். அப்ப நோக்கம் என்பது பணமும் புகழும் என்று. சார், இன்னொரு கேள்வி வைக்கிறேன் சார். தொடக்கத்துல என்ன சொன்னார்னா, தான் எந்த ஒரு தான் பெண்ணாக மாறி வரும் ஒரு மனிதன் அல்ல அப்படின்றதையும் சொன்னாரு. அதே நேரத்துல நான் எந்த ஒரு நபரிடமும் எந்த ஒரு தவறான அணுகுமுறையும் வைத்துக் கொண்டதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா பத்திரிகைகள்ல எப்படி செய்தி வந்திருக்குன்னா, கிட்டத்தட்ட 500 பேர், 500க்கும் மேற்பட்ட பெண்கள் இவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க ஊர்ல இருந்தும் ஒரு சில வாக்குமூலங்கள் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் இட் இஸ் our duty to give to our viewer. நேயர்களே, திரு வின்சென்ட் அவர்கள் ராமநாதபுரத்தில் தனது கிறித்துவ ஆலயத்தையும் கிறித்துவ பிரச்சாரம் செய்யும் தனது ஆலயத்தை உருவாக்கி அங்குதான் செயல்பட்டு வருகிறார். அங்கு உள்ள சில மக்களிடம் நாம் சென்று கருத்துக்களை கேட்டோம். அவர்களுடைய கருத்து இதோ உங்கள் பார்வை. சகோதரர் எனக்கு கிட்டத்தட்ட 30 வருஷமா நல்லா தெரியும். அவங்க மூணாருக்கு நிறைய தடவை ஊழியத்துக்காக கடந்து வந்திருக்காங்க. அவங்க 21வது வயசுல ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. ரொம்ப எளிமையான வாழ்க்கை முறை, ரொம்ப அமைதியா இருப்பாங்க. ஆனா தேவையில்லாம யார்கிட்டயுமே பேசவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு நீதிமானவங்க. அதனால இப்போ அவங்க மேல இந்த சொல்லப்பட்டிருக்க அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் பாக்குறப்போ மனசுக்கு வேதனை தாங்கவே முடியல. பயங்கரமான எதிர்ப்பு பொல்லாத மனுஷர்கள் மூலமா அவங்களுக்கு கொடுக்குது. அது மட்டும் எங்களுக்கு நல்லா நிச்சயமா தெரியும். ஏன்னா அவங்க எந்த விதமான ஆசையும் இல்லாதவங்க, பண ஆசை, பெண் ஆசை எதுவுமே இல்லாதவங்க. அதனாலதான் சத்துரு இந்நாள்ல அவங்களுக்கு இவ்வளவு விரோதமா எழும்புது அப்படின்னு மட்டும் எங்களுக்கு நல்லா தெரியும். கர்த்தர் அவங்கள தொடர்ந்து நிச்சயமா ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆரம்ப காலத்துல இருந்து நாங்க எல்லாருமே சேர்ந்து மொத்தமா தான் ஒழித்துக்கு போவோம். கொயர்ல நானும் என் தங்கச்சி, அப்புறம் இங்க உள்ள 2-3 சிஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்துதான் பாட்டெல்லாம் பாடுவோம். கொயர்ல சாட்சி சொல்லுவோம், பாட்டு பாடுவோம். தம்பி கூட சேர்ந்துதான் இத்தனை வருஷமா நாங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி இவங்க சொல்ற அளவுக்கு எங்க பேரை கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்றாங்களே தவிர இவங்க சொல்ற அளவுக்கு இப்படி செய்யறதுக்கு எந்த சான்ஸும் கிடையாது. அதுக்கு தேவையும் கிடையாது. எங்களுக்கு எல்லா லேடிஸும் சேர்ந்து நாங்கெல்லாம் போவோம். என் கூட பிறந்தவங்க எங்க கூடயே நாங்க இருக்கிறோம். கீழே வர்றோம் போறோம். எல்லாருக்கும் எங்க வீட்டுலதான் சாப்பிடுறது. எல்லாருக்கும் நாங்க எல்லாம் ஒண்ணு மணி இருக்கும். அப்படி இருக்கும்போது இவங்க சொல்ற மாதிரி தப்பு நடக்க எந்த வாய்ப்பும் கிடையாது. 2010 விலைக்கு போன ஒரு கூட்டம் அவங்களுக்கு அவங்க ஊழியத்தினுடைய இந்த தாற்பயங்கள் சரியா தெரியல. அதான் முக்கியமான காரணம்.
இந்த வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவங்க வந்து எனக்கு 83 இருந்து தெரியும். அவங்களுடைய ஊழியத்தினுடைய அழைப்பு அது தீர்க்கதர்சன ஊழியமாக இருக்குது. அந்த தீர்க்கதர்சன ஊழியத்தை செய்யறதுக்கு அவங்க தன்னால் இயன்ற மட்டும் எந்த அளவுக்கு ஆண்டவர் சொல்கிறத அப்படின்னு சொல்றது அந்த மாதிரி சுபாவம் அவங்கள்ட்ட இருக்கு. தன்னுடைய ஊழியத்தை குறித்த அந்த முழுமையான ஒரு காரியம் அவங்கள்ட்ட இருக்கு. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன். அவன் என்ன விதைக்கிறானோ அதை அறுப்பான். இதுதான் நான் கடைசியாக சொல்ல வேண்டிய முக்கியமான காரணம். சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்துக்களை நம்ம பார்த்தோம். இப்போ உங்கள்கிட்ட இப்போ எல்லாருமே இவர் மீதான ஒரு அபிரிதமான நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். சொன்னவங்கள உங்களுக்கு தெரியுமா, அடையாளம் காண முடியும்? ஒண்ணு வந்து என்னுடைய அவங்க வந்து உடன் பிறந்த சகோதரி. ஓகே. இப்போ வந்து இந்த பத்திரிகையில எழுதப்பட்ட காரியத்தின் அடிப்படையில் அவங்க உங்களுக்கு தெரிந்த நபரா அப்படின்றது சகோதரி. அவர் இன்னொருத்தர் பேசினார். அவரு உங்களுக்கு என்ன உறவு? அவர் வந்து அங்க இருக்கிற எங்களுடைய ஊழியத்துல இருக்கிறவர், நெருங்கிய உறவினர். உறவினர் இல்ல, அந்த அம்மா மட்டும் உங்க அம்மா மாத்திரம் தான் உறவினர். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்கள் பரிசுத்தமான பணி செய்து வருகிறீர்கள், கர்த்தருக்காக எல்லாம் பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீண்ட காலமா. அவர் கணக்கு பார்த்தீங்கன்னா 1983 ஏறத்தாழ ஒரு 30 ஆண்டு காலத்தை நீங்கள் நிறைவு செய்திருக்கிறீர்கள். அப்ப கர்த்தருக்காகவே நீங்கள் முழுமையாக அர்ப்பணித்து செய்து கொண்ட உங்களுக்கு இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பழி வருவதை ஏன் கர்த்தர் தடுக்கவில்லை? இல்ல, அது தியோலாஜிக்கலா கேட்டா அதுதான் அவருடைய பிளான் கூட சொல்லுவாரு. அதுல இருந்து நம்ம மீட் எடுக்கணும். அதே ரொம்ப ஒரு கேள்வி ஒன்று எழுது. நிச்சயமா அது மாதிரி இப்ப இப்படி சொல்றவங்க இருக்காங்க. இப்ப இன்னும் ஒரு சில பேர்ல உங்களை எதிர்த்தே ராமநாதபுரம் அண்ணா நகர்ல வந்து பல்வேறு பதிவுகள்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை, அவரும் சொன்ன மாதிரி நாம தான், எந்த அளவுக்கு உண்மை என்பது எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை அப்படி ஒரு வறுமையானா இல்ல, நிகழ்ச்சியை அதுக்கு ஒரு வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். உண்மையிலே உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்குமையானால் நீங்கள் உங்களுடைய சார்ந்த மக்களிடம் ஒரு தவறு, மனிதன் என்பவன் தவறு செய்வது இயல்பு, அதை ஓப்பனாகவே நம்ம அறிவிச்சுட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு மன்னிப்பு கேட்பதற்கு கூட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்ப சொல்லுங்க. நான் வந்து நல்ல முழு மனதோடு சொல்ல வேண்டுமானால் 30 வருஷ ஊழியத்தில் நான் வந்து யாரிடத்திலும் இந்த மாதிரி தவறாக நடந்து கொண்டதில்லை. அது எனக்கு வந்து தேவை அது வந்து ஏற்படவில்லை. அப்போ நம்ம வந்து தவறான ஒரு அணுகுமுறையோ, தவறாக ஒரு பார்ப்பதோ, ஒரு அசுத்தமான ஒரு பாலியல் காரியங்களோ செஞ்சுட்டு அந்த மாதிரி செய்வது என்பது வந்து என்னால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நேர் காத்துட்டு இருக்காரு. அவரையும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க சார். நான் வின்சென்ட் செல்வகுமார் பேசுறேன். நீங்க பேசுங்க. அவர் பேசுங்க. நீங்க பேசுறதை கேட்டுட்டு இருக்காரு. வணக்கம். நாங்க சங்கரங்கூர்ல இருந்து ஜோசோட்டா பேசுறோம். சொல்லுங்க. சொல்லுங்க சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நாங்க சங்கரங்கூர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க. உங்க மேல குற்றச்சாட்டு சொல்லி இருக்கிறாங்க. ஆமா. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தங்க தப்பு பண்ணா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதுதான் சொல்லி இருக்குது. இப்போ உங்க மேல குற்றச்சாட்டு சொன்னவங்க கிறிஸ்தவங்களா அல்லது வேற பிரஜாதிகளா? அவங்க வந்து கிறிஸ்தவர்கள், ஊழியத்துல இருந்தவர்கள். நாங்க இதுக்காக ரொம்ப வருந்துறோம். கிறிஸ்தவத்துல இப்படி ஒரு கிறிஸ்தவ போதகரை, ஒரு தீர்க்கதரிசி இப்படி தப்பா பேசுறத ரொம்ப வருந்துறோம். தயவுசெய்து இவங்களுக்காக அவங்க பேசாம இருக்கிறதுக்கு இந்த சத்தியம் டிவி உதவி செய்யும் சொல்லி நாங்க விரும்புறோம். ரொம்ப நன்றி ஐயா. சொல்லுங்க சார். உங்க மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை வந்து இப்ப காலர் சொல்றது பார்த்தா ஒரு இன்னொரு சக கிறிஸ்தவர் தான் உங்க மேல குற்றச்சாட்டு இருக்கிறார். பிளஸ் வந்து உங்களுடைய அதாவது கிறிஸ்தவத்துல வந்து ஒரு 7-8 பிரிவு இருக்கு, பல்வேறு பிரிவுகள் நிறைய எல்லாம் இருக்காங்க. இருந்தாலும் சொல்லப்பட்டது யாரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது. யாருன்னா அவர்களும் கிறிஸ்தவர் தான். கிறிஸ்தவர்னா வேறு சபையா? இல்ல, இதே சபைதான். இதே சபைனா இவரோட இருந்தவர்கள். இங்க என்ன பெரிய கேள்வி எழுகிறது என்றால், திரு சாது அவர்கள், நீங்கள் வந்து எவ்வளவு நாளா இவரை உங்களுக்கு தெரியும்? திரு வின்சென்ட், உங்களுடைய அப்சர்வேஷன் நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு சொல்லணும். உங்களுடைய அப்சர்வேஷன் என்ன? அதை வந்துட்டு ஒரு வழக்கறிஞர் அந்தஸ்துல திரு தோழர், வழக்கறிஞர் தோழரும் அதை கவனிப்பாரு. 83வது ஆண்டுல இருந்து இவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சுபாவம் என்னன்னா, பணத்துக்கு ஆசைப்பட்டது கிடையாது, பேர் புகழுக்கு ஆசைப்பட்டது கிடையாது. ஒரு சன்னியாசி வாழ்க்கை வாழ்றாங்க.
அதே போன்ற குணம் எனக்கு இருந்ததுனால நாங்க 2 பேரும் இன்று வரையும் நண்பர்களாக இருக்கிறோம். ஆனா அவங்க 2 பேர் மேலதான் குற்றச்சாட்டு. சன்னியாசி போன்று வாழ்வதாக கூறக்கூடிய உங்கள் 2 பேர் மீதுதான் குற்றச்சாட்டை சுமத்தப்படுகிறது. குற்றச்சாட்டுகள் என்பது வந்து எல்லாருக்கும் பொதுவானது. குற்றச்சாட்டுகளுக்கு விலகின தப்பின மனிதர்கள் யாருமே கிடையாது. நல்ல மகாத்மா காந்தியை கூட குற்றம் சொல்றவங்க இருக்கிறாங்க. அவரை கூட வந்து அவரை கொல்லக்கூடிய அளவுக்கு வெறி கொண்டவர்கள் கூட இருந்திருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி காரியங்களை வச்சு பார்க்கும்போது எல்லாருக்கும் நல்லவர்களாக இருந்துட முடியாது. தமிழின் உங்களுடைய அப்சர்வேஷன் என்ன இதை குறித்து? ஏறதாழ 30 ஆண்டு காலம் பணிபுரிந்திருக்கிறாங்க இவங்க 2 பேரையும் பொறுத்த வரைக்கும். 2 பேருமே கருத்தில் ரீதியா ஒன்னா இருந்திருக்கிறாங்க. கருத்தில் ரீதியா ஒண்ணு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா குற்றச்சாட்டு கருத்து ரீதியா இவங்க பேர்லாம் வந்திருக்கிறது. அப்ப இவங்களுக்கான கடமை என்னன்னா அதை துடைக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அப்படி அல்ல, நாங்க செய்யல, அந்த மாதிரி சிந்தனை எங்களுக்கு இல்ல என்ற மாதிரி ஒருவேளை அப்படி இல்லை, மக்கள் சொல்லுதான் உண்மை என்றால் இந்த மக்கள் எதிர்கால இப்ப நான் தொடக்கத்துல இவங்கள்ட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, மதங்களை பரப்புவது அவசியம் அப்படின்றது இவங்களுடைய, அதுக்குதான் வந்து தனி மனித சுதந்திரம் இந்தியாவில பொறுத்த வரைக்கும் மாற்று கருத்து இல்லை. அது இல்ல, அது ஒரு கடவுள் மறுப்பாளரா, ஒரு பெரியார் சிந்தனையாளரா, ஒரு அம்பேத்கருடைய வழியில நிக்கிறவரா? உங்களுடைய பார்வை என்ன? என்னை பொறுத்தவரை அதை நான் இவர்கள் வருத்தப்படுவார்கள் என்பதை கொண்டு நான் வேதனைப்படுவேன். என்னுடைய கருத்தை, கொள்கை நான் சொல்ல வேண்டிய கருத்து இருக்கிறது. மக்களை பொறுத்தவரை இன்றைக்கு முழுக்க நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஆனால் மூட நம்பிக்கையோடு வாழக்கூடாது. முழுக்க இன்றைக்கு அப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா கிறிஸ்தவம் இல்லை, எந்த மதங்களை எடுத்தாலும், அது இஸ்லாமாக இருக்கட்டும் அல்லது இந்துவாக இருக்கட்டும், அவர்கள் எல்லாருமே மக்களுடைய இந்த ஜனசக்தியை பயன்படுத்திக் கொண்டு தங்களை செல்வந்தர்களாக செழிப்பாளர்கள் ஆக்கி கொண்டிருக்கிறது. நித்யானந்தாவை பொறுத்தவரை வடக்கு 2வது முறையாக போடப்பட்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட இந்த காலித்தனமான வேலைகளை அதுதான் நானும் கேட்கிறேன். இப்போ தொடக்கத்துல சொன்ன மாதிரி திரு தமிழினியனுடைய குற்றச்சாட்டுகள் எல்லாமே உங்களுக்கும் பொருந்தும் தானே? மதத்தை பயன்படுத்தி உங்களை செல்வந்தர்களாக நீங்க தான் தொடக்கத்துல சொன்னீங்க ஒண்ணுமே இல்லைன்னா அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு புது நீங்க எடுத்துட்டு வரீங்க. நான் இப்பொழுது வந்து அந்த ட்ரஸ்ட் என்ற அமைப்பு வந்து ஐயாவுக்கு தெரியும். ட்ரஸ்ட்ல வந்து நான் இப்ப இல்ல, நான் அதை ரிசைன் பண்ணி 2.5 வருஷத்துக்கு மேல ஆகுது. ரைட், அது தொடர்ந்து நம்ம விவாதிப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். சார், அந்த வின்சென்ட் சிவகுமார் ஐயா சொன்னாங்கல்ல, சொல்லுங்க. வணக்கங்க. சொல்லுங்க கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க பேசுறது வின்சென்ட் சிவகுமார் ஐயா ஒரு 3 தடவை வந்தா உறவினர் வந்து அவங்களோட இருந்தாங்க. ஐயா வந்து இருந்தாங்க. அந்த ட்ரஸ்ட் வந்து இன்னொருவருக்கு போயிருச்சுன்னு அதை வந்து ஐயா வந்து பொதுவானதை மாத்தணும்ல, அவங்க வந்து ஒரு மாதிரி இதாயிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய காரியங்கள் 3 தடவை வந்துச்சு. அதை சொல்ல முடியல அவங்களால, ஏன்னா நிறைய டிஸ்கஷன்னால. அந்த காரியங்கள் கொஞ்சம் வெளியில சொன்னாங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனம் வருது. ஏன்னா அவங்க வந்து என்ன காரணத்தினாலும் இந்த குற்றத்தை வந்து ஐயா மேல வச்சிருக்காங்க. ஏன்னா அதுதான் மெயின் நமக்கு. இப்ப நீங்க பேசுறதை பார்த்தா ஐயாவை பத்தியே நன்கு உங்களுக்கு நிறைய தெரியும்னு நினைக்கிறேன் நான். அது உண்மையா? நான் வந்து இப்ப வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடுல ஒரு ஐயா உட்காந்துருக்காங்கல்ல. ஆமா. ஹலோ, சொல்லுங்க கேக்குறேன், சொல்லுங்க. ரைட் ஹேண்ட் சைடுல ஒரு ஐயா உட்காந்துருக்காங்கல்ல, அவங்களும் பேசுறாங்க. அது மாதிரி நான் கிறிஸ்தவன் தான். ஐயா வந்து ஒரு 4-5 தடவை அந்த காரியங்கள் சொல்ல வந்தாங்க. நீங்க நடுவில் பேசுனீங்க, சொல்ல முடியல. நிச்சயமா அது உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதுதான் எங்களின் நோக்கம். நிச்சயமா அதை நாங்க கண்டிப்பா தயவு செய்து சொல்லுங்க சார். ஆமா, அதாவது முதல்ல இது ஆரம்பிக்கப்பட்டது ஒரு ட்ரஸ்டாக ஆரம்பிக்கப்பட்டது, ஒரு அறக்கட்டளை நிறுவனமாக ஆரம்பிக்கப்பட்டு அதனுடைய வளர்ச்சிக்கு உபயோகப்பட்டவங்க தான் ஒரு 4-5 குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்ப அதை வந்து அது நடத்தி கொண்டு போகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வரும் பொழுது என்னுடைய அந்த ஊழியத்துடைய தன்மை மாறினதுனால நிறைய போராட்டங்கள் அல்லது வந்து நிறைய பணமோ ஊழியத்தோட தன்மை என்னவா மாறுச்சு? ஊழியத்துடைய தன்மை என்னவா மாறுதுன்னா, முதல்ல வந்து ஒரு சபையினுடைய அமைப்பு அதை நடத்தி கொண்டிருந்தாங்க. அடுத்து வந்து வரும்பொழுது நான் என்ன செய்தேன்னா, எனக்கு வந்து இந்த ஊழிய அழைப்பு கிடையாது, ஒரு தீர்க்க தரிசன ஊழிய அழைப்பு. அப்படி இருக்கிறவங்க வந்து தனக்குன்னு என்ன பிலாங்கிங்ஸ் இருக்கக்கூடாது, அவர்களுக்கு சொத்தோ பத்தோ இருக்கக்கூடாதுங்கிறது வேதத்தில் காட்டப்பட்ட ஒரு காரியம். இது வந்து மதம் சார்ந்த விஷயம். அப்ப இந்த மாதிரி வரும்போது நான் என்ன செய்தேன்னா, இந்த என் சார்ந்த இந்த அமைப்புல இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் அமைப்பை நான் வந்து விட்டு நான் வந்து வெளியே போக போறேன் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அங்க கூட இருந்தவங்க வந்து ட்ரஸ்ட்ங்கிற அமைப்பை வேற மாதிரி புரிந்து கொண்டார்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய சொத்துக்களை எங்களுக்கும் உங்களை நம்பி வந்த எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்க அதை வந்து பகிர்ந்து எழுதி கொடுத்துட்டு நீங்க போங்க அப்படின்னாங்க. ஆனா அறக்கட்டளை நிலையம் அப்படிங்கும் போது அது அந்த மாதிரி எழுத முடியாது. நான் வந்து இன்னைக்கு நாட்டுல பல ட்ரஸ்ட் அப்படிதான் இயங்கிட்டு வருது.
ஆனா எங்க ட்ரஸ்ட்ல அரசியல் கட்சிகளால் நடத்தப்படும் ட்ரஸ்டுகளாக இருந்தாலும் சரி, மத ரீதியாக நடத்தப்படும் ட்ரஸ்டுகளாக இருந்தா அப்படிதான் நீங்க அப்படி இல்லைன்றீங்க. ஆமா, எங்க ட்ரஸ்ட பொறுத்தளவுல என்னுடைய உறவினர்கள் யாரும் அதில் இல்ல. நான் எல்லாரும் ட்ரஸ்டோட நோக்கம் என்ன கொடுத்திருக்க மாற்ற முடியுமா? சொத்துக்கு ஒருவேளை ட்ரஸ்டியா இல்லனா, இவர் மேனேஜிங் ட்ரஸ்டியா இருந்திருப்பாரு. ஒருவேளை மேனேஜிங் ட்ரஸ்டியா இல்லனா அடுத்து யார் வர முடியும்? அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் அந்த ட்ரஸ்ட்ல வரும். ஆமா, அதை பொறுத்து தான் சொத்தை மாற்றுவதோ மாற்ற முடியாதோ அமையும். இல்ல, சொத்தை ஒரு தனிப்பட்ட குடும்பத்துக்கோ ஒரு நபர் பேருக்கோ சொத்தை மாற்ற முடியும். எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மொத்த குற்றச்சாட்டு உண்மை இல்லாட்டும் கூட அதுல சொத்து அப்படின்றது ஒரு இணைக்கப்பட்டிருக்கு. ஆமா, இருக்கு. அந்த விதத்துல நம்ம அதை ஏத்துக்கலாமா சார்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, மெயின் ப்ராப்ளம் அதுலதான் இருக்குது, சொத்துலதான் இருக்குது. ஓகே, அப்ப உங்கள்ட்ட சொத்து இருக்குது. சொத்து இருக்குன்னா அது ட்ரஸ்டோட சொத்து இல்ல, அதைத்தான் சொத்து கிடையாது, தனிப்பட்ட சொத்து கிடையாது, ட்ரஸ்ட் சொத்து. உங்களை மையப்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு ட்ரஸ்ட். நிச்சயமா நீங்க தான் அதோட ஃபேஸ். ட்ரஸ்டோட ஃபேஸ். எவ்வளவு சொத்து மதிப்புனா எவ்வளவு இருக்கு? இருந்தாலும் அதற்கான மதிப்பு எவ்வளவு இருக்கும்? தோராயமான ஒரு மதிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் லேண்ட் இருக்குது. அதுக்கு மொத்தமா ஒரு 30-40 சென்ட் இடத்துல ஒரு பில்டிங் கட்டிருக்கிறோம். அவ்வளவு தொகையாக, அதாவது தொகையாக இப்ப இருக்கிற மதிப்பு எனக்கு தெரியல. இருக்கலாம் ஒரு 10 லட்சம், ஒரு 5 லட்சம், அந்த மாதிரி. என்ன சார் நீங்க தெரியலன்னு சொல்றீங்க? ஒரு 25 லட்சம் இருக்கலாம். 25ல இருந்து 50 வரைக்கும் இருக்கலாம். அப்ப இங்க பிரச்சனை சொத்து பிரச்சனை. சொத்து முன்னாடி இருந்தவங்க அதுலதான் ஆரம்பம். அதே உங்களுக்கும் சொல்லலாமா? உங்களுடைய சொத்து மதிப்பு உங்களுடைய சொத்து இல்ல. இப்பதான் அவரும் சொன்னாரு இல்லன்ட்டு. இப்ப ஏஞ்சல் டிவி ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. கம்பெனி என்றால் லாப நோக்குடன் இயங்குவதுதான் கம்பெனி. ஆமா, ஆனா அதுல லாபமே இல்ல. அது வேற விஷயம். கம்பெனின்னு வரும்போது உங்களுடைய நோக்கம் அதுல லாபம் ஈட்டுவதுதான் ஒரு நிறுவனத்தின் நோக்கம். ஒரு கம்பெனில இப்போ ஒரு 10 கேமரா இருக்குது, 10 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதான் செய்யுது. இப்ப அது ஒரு ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தா ப்ராப்பர்ட்டி தான். இல்ல, நான் கேட்பது என்னன்னா, இப்போ சாரோடைய மிஸ்டர் வின்சென்ட்டுடைய அவர் மீது கூறப்பட்டுள்ள அனைத்து குற்றச்சாட்டுக்கும் சொத்து பின்னணியா இருப்பதாக நீங்கள் கூறுவது போலவே உங்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கும் பின்னணியில் பங்காளியாக. ஆமா, சொத்து காரணம் அல்ல. இல்ல இல்ல, வேற என்னன்னு சொல்றேன்? பொறாமை. on what wrong dismiss பண்ண ஸ்டாஃப். நான் ஏற்கனவே சொன்னவங்கள்ட்ட சில நீக்கப்பட்டவர்கள். சார், இதை கண்டினியூ பண்ணுவோம். நீங்க தொடர்ச்சியா அந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் தான் இருக்கு. You are not moving beyond that. Today we'll discuss. அதுக்கு முன்னாடி ஒரு கால் இருக்கார், பார்த்து வந்துடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், நான் திருச்சியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். திருச்சியில இருந்து பேசுறேங்க ஐயா. சார், உங்களுடைய டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு உங்களுடைய உரையாடலை தொலைபேசியில மட்டுமே பண்ணுங்க. ஓகேங்க, கம்மி பண்ணிட்டேன். பேசுங்க, உங்களுடைய கேள்வி கேள்வி. நான் திருச்சியில இருந்து பேசுறேன். ஓகே. ஸ்டீபன் என்னோட பேரு, முத்துக்குமார் என்னோட பேரு. ஓகே. நான் இந்த சத்தியம் டிவி இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்புறதுனால நான் என்னோட கருத்தை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். கண்டிப்பாக. என்னோட வாலிப பிராயத்துல என்னுடைய வாழ்க்கையை காப்பாத்தினவங்க இந்த 2 பேர் பரிசுத்தவான்கள். ஓகே. அப்போ இந்த பரிசுத்தவான்களாலதான் இன்னைக்கு அவனோட வாழ்க்கை பரிசுத்தமா இருக்குது. ஓகே. இவங்க மேல சாற்றப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாமே சுத்த அப்பட்டமான பொய். அப்பட்டமான பொய். இது சத்தியத்துக்குள் இருக்கிற எந்த கிறிஸ்தவனும் இந்த குற்றச்சாட்டுகளை நம்ப மாட்டான். ரொம்ப 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 நன்றிங்க. உங்களோட அழைப்புக்கும் உங்களுடைய கருத்தை பதிவு செய்ததற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு வாய்ப்பா அமைந்தது. அதுக்கான நன்றியை தெரிவித்துக்கிறேன். சோதனை என்பது எல்லாருக்குமே இயேசுபிரானுக்கே வந்திருக்கு. ஏலி ஏலி லாமா சபக்தனி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்கள். அப்படிப்பட்ட ஒரு சோதனை அவருக்கே வந்திருக்கிறது. ஆக உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்திருக்கலாம். அது உண்மையா பொய் என்பது காலம் பதில் சொல்லும், அது பின்னாடி வர சொல்லும். ஆனால் இப்ப ஒரு சில இதுல இந்த இதுல ஒரு கருத்தா வைக்கணும். இப்ப தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருப்போம் எல்லோரும். ஆல்மோஸ்ட் இது நம்ம கன்க்ளூட் பண்ண முடியும் சார். பேச முடியும். எல்லாருமே உங்களை சார்ந்தே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் தன்னுடைய எதிர்கருத்தை வச்சாரு ஒரு தொலைக்காட்சி பேட்டி மூலமா. அது இப்ப என்னன்னா, இப்ப இந்த விஷயங்கள் கூட
இந்த மாதிரி ஒரு பேட்டி எடுக்கப்படுது சத்திய தொலைக்காட்சியில, ஒரு ஜனநாயக ரீதியா நடந்து கொண்டிருக்கிற ஒரு பேட்டி இது. ஒரு மிகப்பெரிய இந்த பெரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்னன்னா, ஜனநாயக பூர்வமான இந்த பேட்டி நடந்து உங்களை வலியுறுத்தியோ வற்புறுத்தியோ அச்சுறுத்தியோ எதுவுமே நாங்கள் இங்க பெறப்படவில்லை. தனிப்பட்டையுடைய கருத்தை கேட்கிறார்கள், அவருடைய கருத்து வைக்கலாம், உங்க கருத்து கேட்டிருக்கிறோம், மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாருமே. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சொல்லப்படுகின்ற கருத்துகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே சொல்லப்படுகிறது. ஒருவேளை இவற்றை நீங்கள் ஏற்பாடு செய்து வைத்து விட்டு ஒரு எண்ணம் ஒரு மத்தியில் வரலாம். நிச்சயமா இது வந்து ஒரு ஓபன் ஃபோரம். நிச்சயமா அது இது இந்த குற்றச்சாட்டு நீங்க அவர் மேல வைக்கல, நீங்க வைக்கிற குற்றச்சாட்டு வந்து சத்தியம் டிவி வைக்கிறீங்க. இருந்தாலும் என்னுடைய கருத்தை, எங்களுடைய நோக்கத்தையும் எங்களுடைய கருத்துக்களையும் பதிவு வைக்கிறதுல நான் பெருமைப்படுறேன்னு வச்சுக்கலாம். ஜனநாயக மறுப்பு சரியா இதை நம்ம நேயர்களே சொல்லுவோம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய உண்மையான கருத்துக்களை, அது திரு வின்சென்ட் அவர்களுக்கு சாதகமாகவும் இருக்கலாம், அவரை நீங்கள் கேள்வி எழுப்பும் வண்ணம் கூட இருக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை நீங்க தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களது கருத்துக்களை இங்கு பதிவு வைத்தால் அது எங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியை தொடர்வோம். நன்றி, வணக்கம்.